மில்லட்டில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நார்மல் சாம்பாரே வச்சுட்டேன். ஸோ மதியானமும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் மில்லட் எடுத்திருக்கேன். மில்லட் பார்த்தீங்கன்னா, என்ன மில்லட் வேணுமோ எடுத்துக்கலாம். அது வந்து ரவுண்டா நீங்க 140 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு. சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 36 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் நீங்க ரவுண்டா 35 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறம் நான் குக்கரில் மாற்றிட்டு, டோட்டலா எவ்வளோ எம்எல் தண்ணி எடுத்தேன்னா, 645 எம்எல் ஆஃப் வாட்டர் எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துட்டு, இதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய். இதை வந்து நான் இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து 5 விசில் வைக்கணும். ஸோ மூடிட்டு குக்கர் விசில் போட்டு 5 விசில்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கீலாம் எதுவும் ஆட் பண்ணல. தாளிச்சிட்டு மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கேக் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் நிறைய கீ சேர்த்திங்கன்னா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு. இதை தாளிக்க வந்து நான் கீயில் வந்து கொஞ்சோண்டு வந்து மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண கீ இவ்வளோ தான். உங்களுக்கு கீ வந்து யூஸே பண்ண வேண்டாம்னா நீங்கள் பருப்பு, அந்த அரிசி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக போடும் போதே அதிலேயே சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அது வெந்து வரப்போது கொஞ்சம் உங்களுக்கு கலர் சேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்காது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சௌசௌ போட்ட சாம்பார் துவரம்பருப்புலேயே மார்னிங்கே வச்சுட்டேன். ஸோ மில்லட், அதுக்கப்புறமா நிறைய சாம்பார். ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் பொங்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சாப்பிட.